ஆண்டவர்களும் இருப்பாராக. துயலூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு சொந்த சாவடியில் அமர்ந்திருந்த லேவி என்னும் பெயருடைய வரி தண்டுபவர் ஒருவரை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவர் அனைத்தையும் விட்டுவிட்டு எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். இந்த லேவி தம் வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய விருந்து அளித்தார். வரி தண்டுபவர்களும் மற்றவர்களும் பெரும் திரளாய் அவர்களோடு பந்தியில் அமர்ந்தார்கள். பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்த மறைநூல் அறிஞர்களும் முணுமுணுத்து இயேசுவின் சீடரிடம், வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து நீங்கள் உண்பதும் குடிப்பதும் ஏன் என்று கேட்டனர். இயேசு அவர்களுக்கு மறுமொழியாக, நோயற்றவர்க்கு அன்று, நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, எனக்கு மிகவும் பிரியமான பெங்களூர் சிவாஜி நகர் மாதா கோயிலுக்கு அடிக்கடி வந்து வேண்டுகிற, இறைவனை தொழுகின்ற பசமான என் சகோதர சகோதரிகளே, இங்கே எத்தனை பேர் வருகிறார்களோ அத்தனை புதுமை என்பேன் நான். நீங்கள் நினைக்கலாம், எல்லாருக்குமா நோய் நீங்குகிறது, எல்லாருக்குமா நிம்மதி கிடைக்கிறது, பொருளாதார நெருக்கடியிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. இல்லையே, ஒரு சிலருக்கு தானே என்பீர்கள். எல்லாத்தை விட பெரிய புதுமை என்ன தெரியுமா? கண்ணீரோடு வருகிறோம், கலங்கி போயிருக்கிறோம், மாதாவின் வாதத்திலே காலைகளை சமர்ப்பித்து விட்டோம், நிறைவு கிடைத்து விட்டது என்று நிம்மதியோடு இங்கே போகிறோமே, அதுதான் பெரிய புதுமை. உள்ளம் தொடப்படுவது பெரிய புதுமை. மனம் மாறி ஆண்டவருடைய உண்மையாகவே வாழ்வது பெரிய புதுமை. நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை போல நாம் எல்லாரும் நல்ல இயேசுவின் சீடர்களாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது பெரிய புதுமை. இன்னைக்கு சாயந்தரம் நான் கூட ஓய்வு எடுத்திருக்கலாம், இருந்தாலும் நாம் அடிக்கடி போகின்ற இந்த மாதா கோயிலுக்கு போவோம் என்று மலேஸ்வரத்திலிருந்து ஆட்டோவில் நான் இங்கே வந்தேன். ஜெபிக்க வேண்டும், மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டும், இன்னும் நிறைவாழ்வு வாழ தூண்ட வேண்டும். ஆண்டவரே, உயிரை கொடுத்தீரே, உமக்காக என் குரலை கொடுப்பேன் தொடர்ந்து என்று நான் வந்தேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் தவக்காலம், சீசன் ஆஃப் லெண்ட் ஆரம்பித்து விட்டது. எப்படி நாம் அனுசரிக்க போகலாம்?
என்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. முதல் நாளே விபூதியை நம் நெற்றியிலே பூசும் போது, மனிதா நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று ஒரு வாக்கியம், அதற்கு மாறாக இணையாக மனம் திரும்புங்கள், நற்செய்தியை நம்புங்கள், இரண்டுமே குருவானவர் சொல்லலாம் என்று இருக்கிறது. நாம் ஒரு நாள் சாவோம், இருக்கின்ற நாட்களிலே எல்லாரையும் மகிழ்விப்போம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று நீங்கள் எல்லாரும் தொடங்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி பகுதியில் ஜெபம் செய்யுங்கள், மற்றவங்களால பெருமைப்படுவதற்காக அல்ல. நோன்பெருங்கள், யாருக்கும் தெரியாம ரகசியமா. ஈகை, உதவி செய்யுங்கள் மற்றவங்களுக்கு, அதுவும் தம்பட்டம் அடித்து அல்ல, யாருக்கும் தெரியாம எல்லாம் சொல்லியிருக்கு. நேற்றும் இன்றைக்கும் எசையா இறைவாக்கினருடைய நூல் 58ஆம் அதிகாரத்தில் 1லிருந்து 14 வரைக்கும், நேற்று பாதி இன்னைக்கு பாதி நடிச்சிருக்கு. நேற்று பாதி இன்னைக்கு பாதி நமக்கு படிக்கப்பட்டது. நம்ம பெங்களூர்ல எனக்கு தெரியும், நிறைய வீட்டில் இந்த 40 நாள் மாம்சம் சாப்பிட மாட்டாங்க, புலார் உணவு உண்ண மாட்டாங்க, நான்வெஜ்ஜு கிடையாது அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. நல்லதுதான், உடலை ஒருக்க வேண்டாம். அது கூட எதுக்காக அந்த காலத்தில் இருந்து திரு அவை தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீ அதுக்கு ஆகிற செலவெல்லாம் சேர்த்து வச்சிருந்து ஏழைகளுக்கு, அநாதைகளுக்கு, ஆதரவற்றவர்களுக்கு உதவி செய்யும். நீ இன்னும் கொஞ்சம் காசு சேர்க்கறதுக்காக இல்லை, மனசை ஆண்டவரிடம் எழுப்புவதற்காக. அதே போல சில பேர் உபவாசம் சாப்பிடுறதில்லை, அதுல இருந்து சேர்த்து வச்சு மற்றவங்களுக்கு உதவி செய்யும். உன்னை துன்புறுத்திக் கொள்வது எதற்காக? ஒரு பக்கம் இயேசுவின் பாடுகளை நினைப்பதற்காக, இன்னொரு பக்கம் துன்புறுகின்ற நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்வதற்காக. முதல் நாளே சொன்னோம், இந்த 2 நாள் நேற்றும் இன்னைக்கும் பாருங்க, எது உண்மையான நோன்பு, இதை மறந்துடாதீங்க. உண்மையான நோன்புன்னா என்ன? நேற்றைய முதல் வாசகத்துல ஆண்டவர் சொன்னார், கடவுளே நாங்க நோன்பு இருக்கோம், எங்களை கண்டுக்க மாட்டேன், ஜப்ட கேட்க மாட்டேன் அப்படிலாம் நீங்க சொல்றீங்களே. ஆண்டவர் சொல்றார், நீ நோன்பு இருக்கும் போது உன் ஆதாயத்தையே தேடுகிறாய், உன் வேலையாளர்களை அடிக்கிறாய், ஒடுக்குகிறாய், வீண் சண்டையிடுகிறாய், வழக்காடுகிறாய்,